பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 21 ஞாயிறு மே 27, 1883 காலை சுமார் 9 மணி. தக்ஷிணேஸ்வர கோயிலில் குருதேவர் தமது அறையில் பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். பக்தர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் முதலிய பக்தர்களிடம், விரோத உணர்ச்சி நல்லதல்ல. சாக்தர்களும் வைணவர்களும் வேதாந்திகளும் சண்டையிடுகின்றனர். இது நல்லதல்ல. பத்மலோச்சனர் பரதுவானின் அரசவை பண்டிதர் ஒரு சமயம் சபையில் சிவன் பெரியவரா பிரம்மா பெரியவரா என்று வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு தெரியாது, நான் சிவனையும் சந்தித்ததில்லை பிரம்மாவையும் சந்தித்ததில்லை என்று பத்மலோச்சனர் அருமையாக பதிலளித்தார். எல்லோரும் சிரித்தனர். மன இயக்கம் இருக்குமானால் எல்லா வழிகளிலும் இறைவனை அடையலாம். ஆனால் நிஷ்டை, அதாவது ஒன்றில் ஈடுபாடு இருப்பது நல்லது. இந்த நிஷ்டா பக்திக்கு அவ்யபிச்சாரிணி பக்தி என்றும் பெயர். ஒரு மரம் கிளைகள் இல்லாமல் நேராக மேல் நோக்கி செல்வது போன்றது நிஷ்டா பக்தி. மரம் பல்வேறு கிளைகளுடன் இருப்பது போன்றது வியபிச்சாரிணி பக்தி. கோபியரிடம் நிஷ்டா பக்தி இருந்தது. கழுத்தில் மஞ்சள் நிற மாலை அணிந்த, தலையில் மயிலிறகு சூடிய இடைச்சிறுவனான பிருந்தாவன கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். தலையில் கிரீடத்துடன் அரசனாக மதுராவில் கிருஷ்ணரை கண்டதும் கோபியர் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டனர். யாரடி இவன்? இவனுடன் பேசி நாம் இன்னொருவனை நாடியவர்களாகி விடுவோமோ என்று பேசிக்கொண்டனர். மனைவி கணவனுக்கு செய்யும் சேவையும் நிஷ்டா பக்திதான். மைத்துனனுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் அவள் உணவு பரிமாறுகிறாள், கை கழுவ தண்ணீர் கொடுக்கிறாள். என்றாலும் கணவனிடம் அவளது உறவு தனிப்பட்டது. இது போன்றே ஒருவன் தன் மதத்தில் ஈடுபாடு கொள்ளலாம். அதற்காக மற்ற மதங்களை வெறுக்க வேண்டியதில்லை. மாறாக பிற மதத்தினரிடம் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். பின்னர் குருதேவர் கங்கையில் குளித்துவிட்டு காளி கோயிலுக்கு சென்றார். மாவும் உடன் சென்றார். கோவிலுக்குள் சென்றதும் பூஜைக்கான ஆசனத்தில் அமர்ந்து தேவியின் தாமரை திருப்பாதங்களில் மலர்களை இட்டார். இடையிடையே தம் தலை மீதும் மலர்களை வைத்துக் கொண்டார். பிறகு தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு எழுந்தார். பரவச நிலையில் ஆனந்தம் மேலிட ஆடத் தொடங்கினார். தேவியின் திருநாமத்தை உச்சரித்தபடியே ஆடினார். இடையிடையே அம்மா விபத்நாசினி விபத்நாசினி என்று கூறினார். அதாவது ஆபத்திலிருந்து காப்பவள் என்று அர்த்தம். உடல் தரித்தாலே துன்பங்கள்தான். அதனால்தான் நாம் துன்பத்திலிருந்து விடுபட விபத்நாசினி என்ற மகாமந்திரத்தை மனம் விட்டு உச்சரிக்குமாறு குருதேவர் நமக்கு கற்பிக்கிறாரோ? குருதேவர் தமது அறையின் மேற்கு வராந்தாவில் வந்து உட்கார்ந்தார். இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார். அருகில் ராக்கால், நகூட் வைணவர் முதலியோர் இருந்தனர். நகூட் வைணவரை குருதேவருக்கு 28-29 வருடங்களாக தெரியும். ஆரம்ப காலத்தில் குருதேவர் காமார்புகூரிலிருந்து கல்கத்தாவிற்கு வந்து ஜாமாபுகூரில் தங்கி பல வீடுகளுக்கு சென்று பூஜை செய்து வந்த காலத்தில் அவ்வப்போது அவரது கடைக்கு சென்று அவருடன் பேசி மகிழ்வார். ஆண்டுதோறும் பானிகாட்டியில் நடைபெறுகின்ற ராகவ பண்டிதரின் திருவிழாவிற்கு வரும்போதெல்லாம் நகூட் பெரும்பாலும் குருதேவரை சந்திப்பார். நகூட் வைணவ பக்தர். அவரும் அடிக்கடி விழா கொண்டாடுவார். மாவின் வீட்டிற்கு அருகில்தான் நகூட் வசித்தார். ஜாமார்புகூரில் இருந்த காலத்தில் குருதேவர் கோவிந்த சட்டர்ஜி என்பவரின் வீட்டில் வசித்தார். அந்த பழைய வீட்டை நகூட் ஒரு சமயம் மாவிற்கு காட்டினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், இல்லறத்தாரிடம் துன்பங்களை பற்றியே கூறுவது நல்லதல்ல. அவர்களுக்கு ஆனந்தம் வேண்டும். ஏழைகளால் 1-2 நாட்கள் பட்டினி கிடக்க முடியும். ஆனால் சாப்பாட்டிற்கு சற்று தாமதம் ஆவதையே தாங்க முடியாதவர்களிடம்
கஷ்டங்களையும் கண்ணீரையும் பற்றி கூறுவது நல்லதல்ல. எப்போதும் பாவம் பாவம் என்றா சொல்லிக் கொண்டிருப்பது? ஆனந்தமாக இரு என்று வைஷ்ணவ சரண் கூறுவார். குருதேவர் மதிய உணவிற்கு பின் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது மனோகர் சாயி கோஸ்வாமி வந்து சேர்ந்தார். கோஸ்வாமி சைத்தன்யரின் பக்தி பற்றியும் பிருந்தாவன லீலை பற்றியும் பாடினார். சிறிது நேரத்திற்கெல்லாம் குருதேவர் ராதை பாவனையில் மூழ்கினார். கோஸ்வாமி பாடினார். குருதேவரின் உடல் சிலிர்த்தது. குருதேவர் கேதாரை பார்த்து பாடலின் அதே ஸ்வரத்தில் கூறினார், ஓ பிராணநாதா, இதய வல்லபா, தோழியரே, எனதாருயிர் கண்ணனை கொண்டு வாருங்கள். தோழியரின் வேலை அதுவல்லவா, அவனை இங்கே கொண்டு வாருங்கள், அல்லது என்னை அங்கு எடுத்து செல்லுங்கள். நான் உங்களுக்கு என்றென்றும் அடிமையாக இருப்பேன். குருதேவரின் மகாபாவனையைக் கண்டு பாடகர் வியந்தார். கூப்பிய கைகளுடன் அவரிடம் எனது உலகியல் நாட்டத்தை அகற்றிவிடுங்கள் என்று வேண்டினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே தங்குவதற்கு இடம் பிடித்து கொண்டு அதன் பிறகு நகரத்தை சுற்றி பார்க்க சென்ற சாதுவை போன்றவர் நீர். நீர் நல்ல ரசிகர். பல இனிய பாவனைகளை உமது பாடலில் வெளிப்படுத்தினீர். பாடகர் கூறினார், பிரபு, நான் சர்க்கரை மூட்டையை சுமக்கும் காளை. சர்க்கரையின் இனிப்பை எங்கே வைத்தேன்? பாடல் தொடர்ந்து நடைபெற்றது. ராதையின் பாவனையை வர்ணித்து பாடகர் பாடினார். கடைசியில் ராதை கண்ணனை சேர்வதாக அமைந்த பாட்டை பாடி சங்கீர்த்தனத்தை நிறைவு செய்தார் பாடகர். சனிக்கிழமை ஜூன் 2, 1883 குருதேவர் தக்ஷிணேஸ்வரத்திலிருந்து கல்கத்தாவிற்கு வந்தார். முதலில் பலராமின் வீட்டிற்கும் பிறகு அதரின் வீட்டிற்கும் கடைசியாக ராமின் வீட்டிற்கும் செல்வதாக இருந்தார். அதரின் வீட்டில் மனோகர் சாயியின் கீர்த்தனமும் ராமின் வீட்டில் கதா காலட்சேபமும் நடைபெறும். குருதேவர் வண்டியில் வரும்போது ராக்கால், மா முதலியவர்களிடம் கூறினார், இதோ பாருங்கள், இறைவனிடம் அன்பு பிறந்தால் வயலில் தேங்கி நிற்கும் தண்ணீர் சூரியனுடைய வெப்பத்தினால் வற்றி விடுவது போல் பாவம் தாபம் எல்லாம் பறந்தோடி விடுகின்றன. பொருட்பற்று, அதாவது காமினி காஞ்சனத்தில் பற்று இருந்தால் இறைவனிடம் அன்பு உண்டாகாது. உலகியலில் பற்று உள்ளவன் துறவு பூண்டாலும் பக்தி வருவதில்லை. துறவி உலகியலை நாடுவது துப்பியதை மீண்டும் உட்கொள்வதற்கு சமமாகும். சிறிது நேரம் சென்றதும் குருதேவர் மீண்டும் பேசத் தொடங்கினார். பிரம்ம சமாஜத்தினர் உருவக் கடவுளை ஒப்புக்கொள்வதில்லை. சிரித்துக்கொண்டே, நரேந்திரன் அதை பொம்மை என்கிறான். என்னை குறித்து அவர் இன்னமும் காளி கோயிலுக்கு போகிறார் என்று சொல்கிறான் என்றார் குருதேவர். வண்டி பலராமின் வீட்டை அடைந்தது. குருதேவருக்கு திடீரென்று பரவசம் உண்டாயிற்று. உயிர்களாகவும் உலகமாகவும் இருப்பது இறைவனே. அவரே மனித உருவில் நடமாடுகிறார் என்பதை அவர் கண்டிருக்கிறாரா? குருதேவர் தேவியிடம் பேசினார். அம்மா, நீ என்ன காட்டுகிறாய்? நிறுத்து. இது என்னென்ன? ராக்கால் முதலியோர் மூலம் என்ன காட்டுகிறாய்? உருவங்கள் மறைகின்றனவே. அம்மா, மனிதன் என்பவன் வெறும் தலையணை உரை என்பதை தவிர வேறல்ல. அதிலுள்ள உணர்வு உனதே அல்லவா? அம்மா, இந்த பிரம்ம சமாஜத்தினர் இனிய சுவையை பெறவில்லை. கண்கள் வறண்டு கிடக்கிறது, முகம் வாடியிருக்கிறது. பிரேம பக்தி உண்டாகவிட்டால் எந்த பயனும் இல்லை. அம்மா, எனக்கு என்னை போன்ற ஒருவனை துணையாக கொடு என்று உன்னிடம் கேட்டேன். அதற்காகத்தான் ராக்காலை தந்திருக்கிறாய் போலும். குருதேவர் பின்னர் அதரின் வீட்டிற்கு சென்றார். மனோகர் சாயி பாடுவதற்கு தயாராக இருந்தார். பல பக்தர்களும் அண்டை வீட்டினரும் குருதேவரை தரிசிப்பதற்காக அதரின் வீட்டு வரவேற்பறையில் வந்து கூடியிருந்தனர். குருதேவர் பேசுவதை கேட்க எல்லோரும் ஆவலாக இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், உலக வாழ்க்கை, முக்தி இரண்டும் இறைவனது விருப்பப்படி நடப்பவை. அவர்தான் நம்மை உலக வாழ்க்கையாகிய அறியாமையில் வைத்திருக்கிறார்.